முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அசையும் சொத்துக்களாக 2 டொயோட்டா பிராடோ கார்கள், 2 டெம்போ டிராவலர்கள், ஒரு மஹேந்திரா ஜீப், அம்பாசிடர் கார், மஹேந்திரா பொலிரோ மற்றும் காண்டசா கார்களும், 21 கிலோ தங்க நகைகளும், 1250 கிலோ வெள்ளி பொருட்களும் உள்ளன. அசையா சொத்துக்களாக 44 கோடி மதிப்புள்ள போயஸ் தோட்டத்து வீடும், ஹைதராபாத்தில் உள்ள திராட்சை தோட்டமும், காஞ்சிபுரத்தில் உள்ள விளை நிலங்களும், பல்வேறு நிறுவனங்களில் உள்ள முதலீடுகளும் உள்ளன. அசையும் அசையா சொத்துக்களாக 113 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் ஜெயலலிதாவிற்கு உள்ளன. ஜெயலலிதா மறைந்துவிட்ட நிலையில் அவரது சொத்துக்கள் என்ன ஆகும், யாருக்கு சேரும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. எம்ஜிஆர் இறந்து 30 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இன்றும் அவர் சொத்துக்கள் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகின்றன. முறையாக சொத்துக்கள் தொடர்பாக உயில் எழுதி வைத்த எம்ஜிஆரின் சொத்துக்களே பிரச்சனையில் இருக்கும் நிலையில் ஜெயலலிதாவின் சொத்துக்கள் என்ன ஆகும் என்ற கவலை அதிமுக தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. ஜெயலலிதாவின் நேரடி வாரிசாக யாரும் இல்லாத நிலையில் 1991 தனது வளர்ப்பு மகனாக சுதாகரனை தத்தெடுத்தார். பின்னர் சில ஆண்டுகளிலேயே தனது வளர்ப்பு மகனை வெளியேற்றினார். ஆகவே சொத்துக்கள் அவரை சேர சட்டத்தில் வாய்ப்பில்லை. ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசாக தற்போது கூறப்படும் சசிகலாவிற்கு ஜெயலலிதா தனது சொத்துக்களை உயில் எழுதி வைத்தால் சொத்துக்கள் அனைத்தும் அவருக்கு சேரும். ஆனால் ஜெயலலிதா தனது சொத்துக்கள் தொடர்பாக ஏதும் உயில் எழுதி வைத்ததாக தெரியவில்லை. ஜெயலலிதாவின் இரத்த உறவுகளாக தற்போது இருப்பது அவரது அண்ணன் பிள்ளைகளான தீபா மற்றும் தீபக் இருவர் மட்டுமே. இதில் தீபக் தான் ஜெயலலிதாவின் இறுதி சடங்குகளை செய்தவர் என்கிற நிலையில் இவ்விருவரும் ஜெயலலிதாவின் சொத்துக்களை உரிமை கோரும் பட்சத்தில் இவர்களுக்கே சொத்துக்கள் சேரும் என்று சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஜெயலலிதாவின் பெரும்பாலான சொத்துக்கள் சொத்து குவிப்பு வழக்கையொட்டி நீதிமன்ற உத்தரவின்படி முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்கில் இறுதி தீர்ப்பு வந்து சொத்துக்கள் விடுவிக்கப்பட்ட பிறகே சொத்துக்கள் தொடர்பான மர்மங்கள் விலகி தெளிவு பிறக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்கள் கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள்.